என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ வியர்ஸ், நம்ம மிஸ் எப்படி இருக்கிறீங்க? பல ஞானிகள், பெரிய பெரிய அறிவாளிகள், உதாரணத்துக்கு இந்த இஷா குரு இருக்காப்புல இல்லை அவர், அப்புறம் நம்ம நித்யானந்த சுவாமிகள், இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ணுங்கள். எனது தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுடைய பெயின், உங்களுடைய ப்ரெஷர், உங்களுடைய டென்ஷன் இதெல்லாம் ரிலீஸ் ஆகணுன்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். இன்னும் மெடிடேஷன், அதாவது மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க, அப்படியே இன்ஹேல் பண்ணுங்கள், அப்படியே வெளியில் விடுங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு எது இந்த மெடிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் பயங்கரமாக போட்டு தாக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக வெட்டிகளத்தை. இவங்க தாக்கிறதுலாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகும். இவங்க என்ன பண்ணலாம்னு கோவம் வரும், கையில் சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஆத்திரம் வரும். இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, எல்லாருக்கும், உங்களுக்குலாம் இருக்கும், எனக்கு இருக்கும். அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், ஹவு ஐ வில் மெயின்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு வாட்டியாவது நாய் டம்ளர் குரூப்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம மஞ்சப்பொடி மாமாவனை பார்த்து நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 கேள்விகளை கேட்டுட்டு சைமன் செபாஸ்டினை சாணியில் முக்கி அடின்னு அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபீல் ஆகும். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். நம்ம நித்யானந்தா சொல்கிற மாதிரி அப்படி காமாக ஃபீல் பண்ணுவேன். நீங்களும் அது மாதிரி ஃபீல் பண்ணணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறமா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்களும் ஜாலியாக அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி இந்த நாய் டம்ளர் கோஷ்டியை அடின்னு அடிக்கணும் முடிவு பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. ஊர்ல உயிரிழந்தவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அறிவித்த விஜய், இந்த உயிருக்கு மட்டும் ஏன் 5 லட்சம், அந்த உயிர் 20 லட்சம், இந்த உயிர் 5 லட்சமா? ஏன்னா கரூர்ல அரசு 10 லட்சம் அறிவிச்சிருச்சு. அரசு 10 லட்சம் 5 லட்சம்னா கேவலமா போயிடும் அப்படின்னு இந்த பணவரி பிடித்த இந்த பிசாசு இதுல இந்த மஞ்சப்பொடி ரொம்ப விவரமயிரா கேள்வி கேட்கிறாராம். அதாவது பாத்தீங்கன்னா, கரூர்ல 20 லட்சம் கொடுத்த விஜய் இங்கே மட்டும் ஏன் 5 லட்சம் கொடுக்குற? சரி, இதை கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா கடைசியில் ஒன்று சொன்னான் பார்த்தீங்களா, பணவெறி பிடித்த பேய், பணவெறி பிடித்த பேய் அப்படின்னு சொல்றான். விஜய் அவர்கள் பணவெறி பிடிச்ச பேயா. இது இப்போ சேலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். சேலத்தில் இந்த அவர் குஜராத்கார் யாருன்னு தெரில, தளபதியோட மீட்டிங்கில் வந்திருக்காப்புல, இறந்துருக்காப்புல, அது கூட ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காப்புல. இன்னும் கேட்டால் அவர் கியூஆர் கொடுத்துலாம் உள்ளே கூப்பிடல, அவர் எங்கேயோ இருந்து பார்த்துருக்காரு. எங்கேயோ இருந்து பார்த்தவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆனோடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் போகிற வழியிலே அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தார். இத்தனைக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவரை போவேனான்னு சொல்லியும் வம்படியாக இன்னொரு ஃப்ரெண்டு கூட வந்திருக்காப்புல. அந்த இன்னொரு ஃப்ரெண்டு யாருன்னு தெரில, எங்கே போனான்னு தெரில. பட் இருந்தாலும் நம்ம கட்சி கூட்டத்துக்கு வந்தாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தமிழக வெற்றிக்கிழமை எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா காசையும் கொடுத்துட்டு தேவையான உதவியும் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இதை பிடிச்சிக்கிட்டு அங்கே மட்டும் 20 லட்சம் கொடுத்த, ஏன்னா அங்கே கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொன்னேன். கவர்மெண்ட் அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன், அவங்க அக்கௌண்ட்டு காசா? ஏன்டா புறம்போக்கு நாயை, எங்கள் காசு எடுத்து கவர்மெண்ட் அங்கே கொடுக்குது. இருந்தாலும் நம்ம அந்த கூட்டத்துக்கு வந்தோம், நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளை பார்க்க வந்த மக்கள் தானே இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த குடும்பத்தை விஜய் அவர்கள் 20 லட்சம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க தத்தெடுத்திருக்கு. கவர்மெண்ட் என்ன அந்த குடும்பத்தை வாழ்நாள் முழுக்க தத்தெடுத்திருக்காடா? புறம்போக்கு நாய்ங்களா? அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் இப்போ அந்த தமிழக வெட்டிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்களா? கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்து ஏன் அமௌண்ட்டு காசை கம்பேர் பண்ணுறேன். ஏண்டா பணவெறி பிடிச்ச மனுஷன் விஜய் அப்படின்னா அப்போ நீங்கள் யார்? அதுதான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் மக்களே. தளபதி அவர்கள் சொந்த காசை எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் இந்த மாதிரி அயோக்கிய பையன் நாய்ங்க பணம் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே அடுத்தவன்ட்டு திருடி இருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க. சீபா ஆதித்யநாத் ஆரம்பித்த நாம் தமிழர் வேறு, அண்ணன் சீமான் துவங்கிய நாம் தமிழர் கட்சி வேறு. எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் எங்களுடைய ஐயா சீபா ஆதித்யநாத். அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த நாய்ங்களுக்கு 2 வாய், எல்லாருக்கும் ஒரு வாய்னா இவங்களுக்கு 2 வாய். நம்மளாம் ஆயில் சோத்தை சாப்பிடுவோம்னா இவங்களாம் சோறு சாப்பிட்ற புறம்போக்குங்க. யார்? இந்த மஞ்சப்பொடியும் சைமன் செபாஸ்டினும். பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சி சீபா ஆதித்யநாதோட கடையாக தான்
இவங்க அண்ணன் தான். ஆனால் அவங்க அண்ணனே திருப்பி என்ன சொல்கிறான், அதை ஆரம்பித்ததே அவர் தான். இவங்க மாதிரி அயோக்கிய பயல்கள் அந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. இவங்கள மாதிரி அயோக்கிய பயல்கள் அந்த உலகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சியை கூட சொந்தமாக இல்லாமல் கிட்டத்தட்ட 1960-70 காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாம் தமிழர் கட்சியை பேரை அடகு ஆச்சு அங்கேருந்து எடுத்து உருவி தமிழ் தேசியம் பேசி இன்றைக்கி தமிழர்களுக்கு எதிரான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்க திருட்டு தாயோலிங்க அந்த 2 பயல்களும். இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா முச்சந்தியில் கட்டி போட்டு மொட்டை அடித்து சாணியில் முக்கி கழுத மேலே ஏற்றி அனுப்புவாங்க தெரியுமா, அந்த கரும்புள்ளி செம்புள்ளி, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் இந்த பரதேசம் நாய்க்கலாம். அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் அறிவு வரும். தமிழன்னா யாருன்னு தெரியும், உண்மையான தமிழன்னா யாருன்னு தெரியும். இந்த நாய்ங்கெல்லாம் உண்மையான தமிழன் கிடையாது. தமிழன்ற போரில் உட்காந்துக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணுற எச்சக்கலை புறம்போக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு களவாணி பயல்களை தான் இன்றைக்கி தமிழ் தேசம்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி தருதலையாக சுற்றிட்டு திட்டிருக்காங்க சில தம்பிமாருங்க. அவங்க நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அறிவுன்றதே சுத்தமாக இல்லை. சரி, கட்சியை மட்டும்தான் ஆட்டையை போட்டிருக்கானான்னு பார்த்தா வேற என்னத்தை ஆட்டையை போட்டிருக்கான்னு பார்க்கணும்ல, பார்ப்போருங்க. சுபா முத்துக்குமார் விசஸ் சீமான். தமிழ் தேசியத்தின் உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? புலிகளிடம் 5 ஆண்டுகள் பயிற்சி பெற்றவர் சுபா முத்துக்குமார். தேசிய தலைவரின் தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவுல செலக்ட் ஆனவரும் கூட. ஆனா இங்க சீமான் வெறும் 5 நாள் கூட ஈழத்துல இல்ல. சுபா முத்துக்குமார் வீரப்பனுக்கு உறுதுணையாக இருந்தார். வீரப்பனாருடன் வெள்ளி திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் மற்றும் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கூட்டிட்டு வந்தாங்களே, அதுக்கு ஜெயில இருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் இந்த சுபா முத்துக்குமார். வீரப்பனாருக்கு மிகவும் பிடித்தவர் இந்த சுபா முத்துக்குமார். ஆனா இங்க சீமானோ வீரப்பனாரை கொன்ற ஜெயலலிதாவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணார். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த தம்பி சொன்ன மாதிரி இந்த முத்துக்குமார் அப்படின்றவர் தான் தமிழ் தேசியத்தோட ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அடையாளமாக இருந்திருக்க வேண்டிய நபர் இப்போதைக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நபரை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கி முடித்து அவருடைய சமாதியில் கூட எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அந்த சமாதியை கூட தோண்டி அவருடைய பணத்தை கூட தோண்டி அழிச்சிட்டாங்க. யார் பண்ணது இதெல்லாம்? இது தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானும் இந்த மஞ்சப்பொடி மாமா பயிலும். இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் தேசியம் சொல்லிட்டு போகிற தம்பிமார்கள் தங்கைமார்கள்லாம் இருக்கீங்களே, இந்த ஆளோட பாடி எங்கன்னு கேட்கணும்ல. நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? சோத்தில் உப்பு போட்டு திங்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது போட்டு திங்கிறீங்களாடா? எச்சக்கலை புறம்போக்குங்களா? ஏண்டா இவங்களுக்கு காசில் கக்கூசை தடவை கொடுத்தா கூட நக்கிட்டு திங்கிற பரதேசி நான் இங்கே பின்னாடி நீங்கள் போகிறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? உங்கள் அப்பா அத்தாலாம் என்ன போட்டு வளர்த்தாங்க உங்களை? சோத்தை தான் திங்கிறீங்களா, வேறு ஏதாவது திங்கிறீங்களாடா? அறிகட்ட முட்டா போயிடல. நீங்கள் உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறா இருந்தால் முத்துக்குமாரோடைய இறப்புக்கான பிரச்சனையை கண்டுபிடிச்சி இந்நேரம் நீங்கள் அதற்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கணும். அவருக்கான வருஷம் செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுருக்கணும். ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க? அதை விட முக்கியமான விஷயம், அவருடைய பொண்டாட்டி தான் இந்த நாய் வச்சிருக்கானா கட்டியிருக்கானா நமக்கு தெரியல. யார் இந்த மஞ்சப்பொடி பரதேச நாய்? அவருடைய பொண்டாட்டியை இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணிவிட்டு நீ தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற. ஸோ இவன் கட்சியை ஆட்டை போட்டிருக்கான், அடுத்தவன் பொண்டாட்டியும் ஆட்டை போட்டிருக்கான். அந்த ஆள் இருந்தாருன்னா தமிழ் தேசியத்துக்கு பிரச்சனையாக இருக்கும். அதாவது தமிழ் தேசியன்ற போர்வையில் இவங்க திராவிட கட்சிகளுக்கு கைக்கூலி வேலை பார்க்குறாங்க பாருங்க. யார்? சைமன் செபஸ்டியன், இந்த நாயெல்லாம். இந்த நாய்ங்க பண்ணுறதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடுன்றதுனால முத்துக்குமார் போன்ற முக்கியமான நபரை முடிச்சு விட்டாங்க. இவங்க தமிழ் தேசியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி தருதலை மாதிரி போயிட்டுருக்கு. எல்லா இலங்கை பட்டாளமும் செருப்பு கொண்டு அடிக்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த ஒரு மீடியா டீமு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரான்ச் சென்னையில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த மீடியா டீமுக்கு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளையும் போயிருக்காங்க. இதனால தான் இவங்களுக்கு கூட்டுக்காலம் அணின்றது. இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கா? இந்த பக்கம் பிஜேபி ஆதரித்து பேசக்கூடிய சரத்குமார், அங்கிட்ட நாய் டம்ளர் கோஷ்டி, இங்கிட்ட திமுக காரன் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுக்காலம் அணிங்க. அதனால தான் சொல்கிறது, இங்கிட்டு நேரடி கூட்டணி அதிமுக வச்சுருக்குன்னா இங்கிட்டு மறைமுக கூட்டணி கள்ளக தொடர்பு வச்சுருக்கிறது பிஜேபி கூட திமுக அப்படின்னு. அப்போ இவங்க எல்லாருமே கூட்டுக்கலாணி பயலுக. இந்த சைமன் செபாஸ்டியனை உருவாக்கி விட்டதே இந்த திராவிட கட்சி, இந்த திமுக கூட்டம் தான். இவங்க தான் சைமன் செபாஸ்டியனை உருவாக்கி விட்டுட்டு ஒரு ஓட்டை பிரித்து அதிமுகவோட ஓட்டை பிரித்து திமுக ஜெயிக்கணுன்ற அந்த ஸ்ட்ராட்டஜியில் இறக்கி விடப்பட்ட நபர் தான் இந்த நாய். ஸோ இந்த நாய்ங்க எல்லாமே கூட்டுக்கலவானிங்க தான். இன்றைக்கி இவங்க கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி இன்றைக்கி இவங்க சொந்தாங்கண்டாடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சீபா ஆதித்யநாத் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் பொண்டாட்டி இவன் ஆட்டையை போட்டுக்கிட்டு இன்றைக்கி இவன் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு தெரியான். நல்லா நோட் பண்ணிக்கிங்க மக்களே. இன்னும் கொஞ்ச நாள் இவன் அப்படியே பேச விட்டீங்க அப்படின்னா தேசிய தலைவர் நான் தான்
அப்படின்ற விஷயத்தை கிளைம் பண்ணுவான். என்ன தேசிய தலைவர்? தமிழ் தேசிய தலைவர். இப்போ தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னா அறியப்படுற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேதகு பிரபாகரன் அவர்கள். அவரை தான் இன்றைக்கி தமிழ் தேசிய தலைவராக வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் இந்த நாயை அப்படியே பேச விட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா மேதகு பிரபாகரன் அப்படின்றவர் வந்து இவனே திரும்பி சொல்லுவான். என்னன்னு சொல்லுவான்? அவங்க வந்து எல்டிடி டீம், அவங்க தமிழர்களுக்காக போராடல, நான் தான் தமிழ் மக்களுக்காக போராடிருக்கேன், நான் தான் தமிழ் மக்களுக்காக இத்தனை வருஷமாக அரசியல் களத்தில் இருக்கிறேன், நான் தான் தமிழ் தேசிய தலைவன் சொல்லி இந்த நாய் இவனை கிளைம் பண்ணிக்கும். ஆனால் அப்பையும் கூட இந்த நாய் டம்ளர் கோஷ்டி தம்பி தம்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டு கொடுப்பாங்க. ஆமாம், இவர் தான் தமிழுக்காக பேசுகிறாரு, தமிழ்நாட்டுக்காக பேசுகிறாருன்னு. ஏன்டா நாய்ங்களா? தமிழுக்காக பேசுகிறவர் தான்டா தமிழன் கிடையாதுடா. தமிழ் மக்களுக்கு என்ன தேவையோ, தமிழ் மக்களுக்கு என்னெல்லாம் வசதி வாய்ப்புகள் வேணுமோ அதை உருவாக்கி கொடுக்குறவன தான்டா தமிழ் தேசிய தலைவன். அழிக்கிறவன் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. இவன் பேசி 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 உங்களை சாவடிக்கிறான். 15 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கானே ஒழிய தமிழ் தேசியத்துக்கு எதாவது பண்ணியிருக்கானா? ஒன்றுமே பண்ணது கிடையாது. நாய் திரள்நிதி வாங்கி நாய் நல்லா உட்காந்து தின்னுட்டு திரியுது. இனியும் நண்பா நம்பீஸ், நமக்கு வந்து இவங்க தான் என்டர்டைன்மெண்ட் பீஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் வாரத்தில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ நமக்கு ரொம்ப மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இவங்களை தூக்கி போட்டு மிதிச்சோம்னு வச்சுங்களேன், நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இவங்களோட வீடியோ வந்து நம்ம எடுத்து போட்டு பண்ணுறமே ஒழிய உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் போய் இந்த நாய் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நாயோட வீடியோலாம் பார்க்கறத தவிர்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த தருதலைங்க வந்து என்னடா நமக்கு பேச பேச வியூஸ் குறையுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது இவங்க வந்து பேசாமல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாய் வாங்குகிற காசுக்கு கூவிட்டு தான் தெரியும். புரியுதுங்களா இல்லையா? வாலாட்ட தானே செய்யும், முதலாளிக்கு விசுவாசம் இருக்க தானே செய்யணும். அப்படி அந்த முதலாளிங்களுக்கு விசுவாசம் இருக்கிறனால இந்த மஞ்சள் போட்டியெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் பேசிட்டு தான் இருப்பான். அதனால் அவன் பேசுறது நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. பட் நமக்கு கண்டென்ட் வேணும். இவங்களை கழுவி ஊற்றணும்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். காஜி பிடிச்சவங்களை பிடிச்சி மிதிச்சுன்னு வச்சிங்களேன், குளிருக்கு காயடிச்சு விட்ட மாதிரி அப்படியே சுற்றி திரிவாங்க. அந்த ஒரு எண்ணத்துக்கு மட்டும்தான் இவங்களை வந்து வச்சு சேர மொழிய. மற்றபடி இவங்க வந்து பீத்திக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் வந்து தமிழ் தேசியம் தலைவர்கள், நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வந்திருக்கோம், எங்களை விட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்ற ஆள் இல்லை, நாங்கள் வந்து பிரபாகரன் பிள்ளைகள், நாங்கள் வந்து போருக்கு அஞ்சாதவர்கள், நாங்கள் நெஞ்சை நிமித்தி போவோம், நாங்கள் மிதிச்சாலும் வாங்கிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு நாங்கள் வந்து வெட்டு புலிகள் இல்லை, நாங்கள் வெட்டும் புலிகள், நாங்கள் விடுதலை புலிகள்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க. அவங்களுக்கு பதிலாக நான் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு பதிலாக அவனே கொடுக்குறான் மஞ்சள் பொடியே. அதை பார்த்து சந்தோஷமாக இருங்க அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். another video, love you all, take care, bye bye. நாம சிங்கமும் இல்ல, நாம யாரு? புலி. அதுலயும் என்ன புலி? விடுதலை. இப்ப அண்ணன் சொல்ல மாட்டாரு, தம்பி சொல்றேன், இது வரி புலி இல்ல, இது வரி ஏய்ப்பு புலி, இது வருமானத்தை மறைத்த புலி, வருமான வரித்துறையை ஏய்த்த புலி, இது வரி செலுத்த, இது நீதிமன்றத்துல மண்டியிட்ட புலி.